நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற இந்த காட்டுல இருக்கிற கொடியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த கொடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய இஷ்டத்திற்கு தனக்கு இஷ்டமான இடத்துல அதனுடைய கிளைகள அது படர்த்தி கொண்டே போகும். எந்தெந்த மரம் பக்கத்துல கிடைக்குதோ, எந்தெந்த மரத்தினுடைய கிளைகள்லாம் பக்கத்துல இருக்கோ, அது மேலெல்லாம் அது தன்னுடைய கொடிய பரப்பிக் கொண்டு அது வளர்ந்துகிட்டே இருக்கும். பார்க்கிறதற்கு அது பெரிய குன்று மாதிரி, ஒரு புதர் மாதிரி மாறி போயிரும். ஆனா, தோட்டங்கள்ல வளர்க்கிற அந்த கொடிகள பார்த்தோம் அப்படின்னா, அந்த தோட்டக்காரர் அதற்காகவே நேர்த்தியான பந்தல் அமைக்கிறார். அதுக்கு எப்படியெல்லாம் அந்த பந்தல் அமைச்சா அது தன் கனியை தருமோ, அதற்கேற்ற பந்தல்கள அவர் அமைக்கிறார். அந்த பந்தல் அமைக்கிறதன் மூலமா, அதனுடைய கனிகள நம்ம ஈஸியா பார்க்க முடியும். அந்த கனிகள நம்ம ஈஸியா பறிக்க முடியும். அதே மாதிரி அந்த பந்தல்களுமே நமக்கு நிழல் தரக்கூடியதா மாறிடுது. இதே மாதிரிதான் ஏசப்பாவுமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய வழிகளும் காட்டு கொடி மாதிரி இல்லாம ஏசப்பாவையே பிடிச்சுக்கிட்டு நடந்தோம். அவருடைய வழியிலேயே நம்ம நடந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கையா, கனிகள ஈஸியா கண்டுகொள்ளக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். இது உண்மதானே?